சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். துடுப்பாட்ட ரசிகர்களிடையே மோதல்கள் ஏற்படலாம் எனவும் அச்சம். 14 ஆண்டுகளுக்கு பின்னர் அவசர கூட்டத்தை நடத்தியுள்ள வழக்கறிஞர்கள் சங்கம். சட்டவாளர் கொலையை கண்டித்து நடவடிக்கை. யாழ் பல்கலையில் பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி. சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு. தமிழ் தேசியவாதத்தை நிராகரித்துள்ள தமிழரசு கட்சி. வடக்கு கிழக்கில் ஆதரவு கிடைக்காது என்கிறார் கஜேந்திரகுமார். ராஜபக்சர்கள் விசாரணைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. திசை திருப்பும் முயற்சிகளை கைவிடுமாறு விஜிதஹேர தெரிவிப்பு. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். தொடரும் ட்ரம்பின் எச்சரிக்கைகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் உள்ள பிரேமதாச மைதானத்தில் இன்றிரவு தெற்காசியாவின் நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் உலகக்கிண்ண T20 துடுப்பாட்ட போட்டியில் ஈடுபடுவதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொழும்பில் நடைமுறையில் உள்ளன. இன்றிரவு போட்டிகளுக்கு பிற்பாடு வெற்றி தோல்விக்கு பின்னர் 2 நாடுகளின் ரசிகர்களும் மோதல்களில் ஈடுபடலாம் என்ற அச்சம் உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த போட்டிக்காக ஏற்கனவே 2 நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொழும்பில் குவிந்துள்ள நிலையில் இன்றிரவு 7 மணிக்கு இடம்பெறும் போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக இருந்தன. நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க நேற்று நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி பாதுகாப்பு நிலவரங்களை ஆய்வு செய்திருந்தார். இதனால் நேற்று மாலை முதலே மைதானத்தில் உள்ள கட்டடங்கள் மற்றும் சுற்றுப்புற கட்டடங்களில் அதிரடியான தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்கு வானூர்தி பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போட்டி இடம்பெறும் பிரேமதாச விளையாட்டரங்கின் பாதுகாப்பு 3000க்கும் மேற்பட்ட துருப்புகளை கொண்ட அதிரடிப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கும் அப்பால் படையினரை கொண்ட ராணுவ அணிகளும் ராணுவ கொமாண்டோக்களின் குழுவும் மைதானத்திற்கருகில் நிலை கொண்டுள்ளன. இந்த போட்டியை மையப்படுத்தி நடத்தப்படக்கூடிய இணைய ஊடுருவல் தாக்குதலையும் தடுக்க தமது சைபர் கிரைம் பிரிவு தயார் நிலையில் இருப்பதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. இதேபோல அங்கீகாரம் இல்லாத ட்ரோன்கள் பறப்பதை தடுக்கும் வகையில் ட்ரோன் ஜாமர்கள் எனப்படும் முடக்கு கருவிகளும் செயலில் உள்ளன. ஆக மொத்தம் இன்றைய போட்டி முடிவடைந்த பின்னர் இறுதி கடைசி பார்வையாளர் மைதானத்தை விட்டு வெளியேறும் வரை இந்த பாதுகாப்பு ஆபரேஷன் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் பட்டப்பகலில் ஒரு சட்டவாளரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் வழக்கறிஞர்கள் சங்கம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளன. தென்னிலங்கையில் புத்திகம் வல்லவராட்சி என்ற சட்டவாளர் அவரது மனைவியுடன் பாதாள கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்ட அளவுக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கு வந்திருப்பது ஆட்சி தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர்கள் சங்கத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதனால் முந்தைய ஆட்சியாளர்களால் குறுக்கிய தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்காக வளர்க்கப்பட்ட குண்டர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் சட்டவாளர் சங்கம் இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரியுள்ளது. அரசு தனது பொறுப்பை தவிர்க்க முடியாது என்றும் அது முன்னெப்போதையும் விட வேகமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று அதன் அவசர சிறப்பு அமர்வில் இந்த விடயத்தை விவாதித்துள்ளது. இந்த அமர்வு கொழும்பு 12 உள்ள அதன் செயலகத்தில் மாலை 3 மணிக்கு நடைபெற்றுள்ளது. இந்த அமைப்பு இப்படியொரு அவசர கூட்டத்தை 14 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போதைய அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவால் ஸ்ரீலங்காவின் தலைமை நீதிபதி ஸ்ரானி பண்டாரநாயக்கா பதவி நீக்கப்பட்ட பின்னர் நடத்தியிருந்தது. அதன் பின்னர் இவ்வாறு ஒரு அவசர கூட்டம் இன்று நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடியேற்றிய மாணவர்களுக்கு எதிராக இந்த முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.
இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இந்த முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருட சுதந்திர தினத்தன்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கையை அனுப்பியிருந்தது. எனினும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாகவும் விசேட அறிக்கையொன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசியவாதத்தை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியோ இலங்கை தமிழரசு கட்சியோ வடக்கு கிழக்கில் செயற்பட முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன் தமிழ் தேசியவாதத்தை பேசாமல் எதுவும் செய்ய முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை விமர்சித்த சுமந்திரனே தற்போது போராட்டத்தை நடத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி வெல்லப் போவதும் இல்லை, தமிழரசுக் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறகலைய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என நாமல் ராஜபக்ஷ சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தி என தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அறகலைய என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல எனவும் அது ராஜபக்ஷக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வெடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சி என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது இந்த தேசப்பற்று எங்கே போனது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் என நாமலை விமர்சித்துள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை தமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ச இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான புதிய டிஜிட்டல் கொள்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மொனராகலை ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி அதிகாரிகளுடனான சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள ஆசிரியர் ஆட்சேர்ப்பு பரீட்சைகள் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைவாக நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் பட்டதாரிகளின் மேன்முறையீடுகளை கருத்தில் கொண்டு தகுதிக்கான திகதியை திருத்துவதற்கு நீதிமன்ற அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு கணிசமான தீர்வை வழங்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் சபாநாயகரும் தன்னுடைய சகோதரருமான அனுர பண்டாரநாயக்க தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உருக்கமான பதிவொன்றை இட்டுள்ளார். தனது முகப்புத்தக பக்கத்தில் பழைய புகைப்படம் ஒன்றுடன் உருக்கமான செய்தியை அவர் பதிவிட்டுள்ளார். இதில் அனுர உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு 77 வயது இருக்கும். அனுரவின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் முன்னாள் பிரதமர்களான SWRD பண்டாரநாயக்க மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருக்கு பிறந்த மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கொண்டுவரப்படவுள்ள புதிய பயங்கரவாத சட்டம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. அகம் மனிதாபிமான வள நிலையம் அமைப்பினால் ஸ்ரீலங்கா அரசினால் கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது.
இந்த கலந்துரையாடலில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்பு பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பயங்கரவாத சட்டத்தினை நீக்குக, புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட வரைவை மீளப் பெறுக எனும் மனுவில் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவரும் கையொப்பமிட்டனர். புதிய சட்டத்தின் மூலம் பொதுமக்கள் முகம் கொடுக்க உள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் பழைய சட்டத்தில் இருந்து புதிய சட்டம் இடையே உள்ள வேறுபாடுகள் குறித்து சட்டத்திரணி பிரசாந்தினி உதயகுமார் விளக்கப்படுத்தினார். மேலும் நிறைவேற்றப்படவுள்ள சட்டத்திலிருந்து எவ்வாறு பொதுமக்களை பாதுகாப்பது என்பது குறித்து சட்டத்திறனியால் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை பட்டுக்கோட்டையில் இன்று காலை நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் சிலைகளை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முட்டுக்கட்டை போட நினைக்கின்றது என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாகவும், ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி மத்திய பாஜக அரசிடம் கேள்வி கேட்க மறுக்கின்றார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சி அமைவது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயற்படாமல் விட்டால் அமெரிக்கா சில விடயங்களை தனியாக செய்யும் என ஜெர்மனியில் இடம்பெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெர்மனியின் மூனிச் நகரில் இடம்பெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த கருத்தை வெளியிட்டதுடன், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயற்படாமல் விட்டால் அமெரிக்கா சில விடயங்களை தனியாக செய்யும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வருடம் இதே மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் குறிப்பிட்ட காட்டமான கருத்துக்களுடன் ஒப்பிடும்போது இந்த முறை மார்க்கோ ரூபியோவின் கருத்து பெரிதும் காட்டமாக இருக்காமல் விட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த உரைக்கு பின்னர் தனது ஐரோப்பிய பயணத்தை தொடரும் ரூபியோ ஏற்கனவே ட்ரம்புக்கு ஆதரவாக உள்ள ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரியிலும் சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இன்று ஸ்லோவாக்கிய தலைநகர் பிரஸ்டிலாவுக்கு சென்று பிரதமர் ராபர்ட் ஃபிகோவியை சந்திக்கும் அவர் நாளை ஹங்கேரிக்கு சென்று பிரதமர் விக்டர் ஓபனை சந்திக்க உள்ளார். இந்த இரண்டு தலைவர்களும் ட்ரம்பை போலவே தேசியவாத சித்தாந்தத்தில் உள்ள நிலையில் ரூபியோவின் இந்த பயணங்கள் இடம்பெறுகின்றன. விக்டர் ஓபன் எதிர்வரும் ஏப்ரலில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதரவை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. மார்க்கோ ரூபியோவின் ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரிய பயணத்தின் போது எரிசக்தி வணிகம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், துடுப்பாட்ட ரசிகர்களிடையே மோதல்கள் ஏற்படலாம் எனவும் அச்சம். 14 ஆண்டுகளுக்கு பின்னர் அவசர கூட்டத்தை நடத்தியுள்ள வழக்கறிஞர்கள் சங்கம், சட்டவாளர் கொலையை கண்டித்து நடவடிக்கை. யாழ் பல்கலையில் பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி, சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு. தமிழ் தேசியவாதத்தை நிராகரித்துள்ள தமிழரசு கட்சி, வடக்கு கிழக்கில் ஆதரவு கிடைக்காது என்கிறார் கஜேந்திரகுமார். ராஜபக்சர்கள் விசாரணைகளிலிருந்து தப்பிக்க முடியாது, திசை திருப்பும் முயற்சிகளை கைவிடுமாறு விஜிதஹேர தெரிவிப்பு. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயற்பட வேண்டும், தொடரும் ட்ரம்பின் எச்சரிக்கைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.